எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பாதி பேர் ரோடு சரியில்லாத ரோட்டில் தான் போயிட்டுருப்போம். அந்த ரோடை ஒரு மனு மூலியமோ ஒரு ரெக்வஸ்ட் மூலியமோ அந்த ரோடை நம்ம போட சொல்கிறோம் கவர்மெண்ட்டும் அதை அப்ரூவல் பண்ணி கவர்மெண்ட் போடுறாங்க. போட்டு ஒரு 3 மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சைடில் ஒரு பைப் லைனை போட்டு அதை ரோடுக்கு மேலேயே அந்த மண்ணை கொட்டி அந்த ரோடை மறுபடியும் டேமேஜ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோட்டில் தண்ணி பைப்பு போகும். அது ரோடு போடுற வரைக்கும், ரோடு நல்லா இல்லாத வரைக்கும் தண்ணி பைப் எந்த டேமேஜ் ஆகிறதில்ல. அந்த ரோடு போட்டதுக்கப்புறம் தண்ணி பைப் டேமேஜ் ஆகுது. சரி, டேமேஜை கிளியர் பண்ணி போடுறாங்களா, அந்த டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி நோண்டி பைப்பை சரி பண்ணி அங்கே ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போடுது, தண்ணி பைப்புக்காரங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டுடுறாங்க அந்த இடத்துல மட்டும். அது பத்தாதுன்னு ரோட்டு பக்கத்தில் வேலை செய்கிற இந்த ஜேசிபிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே எடுத்துகிட்டு அந்த ரோடை டேமேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ போட்ட ரோடு ஒரு வருஷத்தில் மறுபடியும் பழைய மாதிரியே அதே மாதிரி டேமேஜ் ஆகிடுது. இது யார் தப்பு? தண்ணி பைப்புக்காரங்க மேலேயா, கவர்மெண்ட் மேலேயா, இல்லை நம்ம கண்டுக்காத நம்ம மேலேயா?